இப்போ வந்து நம்மளுக்கு சங்கரன் கோயில்ல இது வந்து மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய ஒரு புத்தக திருவிழா. அதை வந்து நம்ம சங்கரன் கோயிலுக்கு வந்து வேணும்னு சொல்லி வலுக்கட்டாயமாக நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம், சங்கரன் கோயிலுக்கு இதை எடுத்து வந்திருக்கோம். இன்னும் விளம்பரங்கள் வந்து இன்னும் அவ்வளோதான் போய் சேரலை. இன்னைக்கு தான் எல்லாம் அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இன்னைக்கு தான் பஸ்கள் எல்லாம் மீட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நாளைக்கு ப்ரோக்ராமு. ஆனால் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகலைன்றதை நினைக்கிறேன். லோக்கல் சேனல்ஸ்லையும் இன்னையிலேருந்து தான் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த புத்தக திருவிழாவை நம்ம வந்து ரொம்ப சிறப்புடன் செய்கிறதுக்கு நம்மளோட எல்லாத்தோட ஒத்துழைப்பின் அடிப்படையில் இந்த புத்தக திருவிழாவை சிறப்பாக செஞ்சுட்டு இந்த ஆண்டாண்டு காலம் வரக்கூடிய புத்தக திருவிழா இன்னைக்கு நடக்கிற இதை வந்து வெற்றிகரமாக நம்ம செஞ்சுட்டோம்னா இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய புத்தக திருவிழாவோ அல்லது அரசு நிகழ்ச்சிகளோ உண்டு பண்ணுவோன்றத மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு இல்லை. தமிழ்நாடு முற்போக்கு தென்காசி மாவட்டத்தில் சங்கரன்கோயிலில் தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு நிர்வாகமும் இணைந்து இங்கே சங்கரன்கோயிலில் புத்தக கண்காட்சி நடக்குது. இந்த புத்தக கண்காட்சியில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் தமிழக கலை இலக்கிய ஆளுமைகள் தமிழ்ச்செல்வன், மதுக்கூர் ராமலிங்கம், பாரதி கிருஷ்ணகுமார், அறிவுமதி, லட்சுமண பெருமாள், நாரம்புநாதன், உதயசங்கர் போன்ற பல்வேறு தமிழ் இலக்கியத்தில் உள்ள முக்கிய ஆளுமைகள் சிறப்புரையாற்ற வராங்க. பல்வேறு கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் பாடல்களும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பாடல்களும் நடைபெற உள்ள கலை நிகழ்ச்சி நடக்குது. இங்கு நூற்றுக்கணக்கான புத்தக ஸ்டால்கள் வந்து இடம்பெறுது. அந்த புத்தக ஸ்டாலில் பல்வேறு எழுத்தாளுமைகளோட கலை இலக்கிய அறிவியல் புத்தகங்களும் இடம்பெறுது. இந்த வாய்ப்பை சங்கரன்கோயில் மக்களாகிய நாம் அனைவரும், பகுதியில் உள்ளவங்களும் அனைவரும் பயன்படுத்தி நாம் அறிவுலகத்தில் ஒரு படி முன்னேறி செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.